அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் சில பேர் பெரிய பெரிய குற்றங்கள் பண்ணது நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம நினைக்க கூட முடியாது. அந்த மாதிரி பெரிய பெரிய குற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம அவங்களுக்கு ஒரு பேர் கொடுப்போம். எப்படின்னா, இவன் மனிதனே கிடையாது, இவன் ஒரு இனப்பிறவி. சரிங்களா? உச்சபட்சமான வார்த்தை. ஓகேவா? அதுக்கப்புறம் அவனுக்கு சொல்ல வார்த்தை இல்லை. அந்த மாதிரி ஒரு வார்த்தை. சரியா? அதுக்கும் மேலே ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லணும்னா இவன் இருக்கிறான் பாருங்கள் மேலே. இவன் பேர் இத்தாமர் பின் கபீர். இவன் இஸ்ரேலிய அமைச்சர். நெசட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணிக்கிறான். அதாவது பாலஸ்தீன மக்களில் யாரோ ஒருவர் இஸ்ரேலிய மக்களில் யாரோ ஒருவரை தாக்கினார், அவர்களுக்கு மரண தண்டனை. சரிங்களா? அவர்களுக்கு அந்த மாதிரி பில் கொண்டு வந்துக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலிய மக்கள் அதில் யாராவது ஒருவர் பாலஸ்தீன மக்களை கொன்று விட்டாரோ, துன்புறுத்தினாலும், எந்த அளவு கொடுமைப்படுத்தினாலும், பாலியல் வன்கொடுமை பண்ணாலும் எந்த குற்றமும் இல்லை. ஓகேவா? இது ஒரு பக்கம் வச்சுக்க. இப்போது இந்த பில் கொண்டு வந்துக்கிற எதுக்குன்னா, இப்போ இருக்கிற சிறைவாசிகள், அதாவது பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலில் சிறை கைதிகளாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 20,000 பேருக்கு மேலே இருந்தாங்க. இந்த சீஸ்ஃபயரில் இந்த ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, போர் நிறுத்த ஒப்பந்தம், அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4,000லேருந்து ஒரு 6,000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 1000 பேர், 1500 பேர் இந்த மாதிரி விட்டுருந்தாங்க. மறுபடியும் சில பேர் அவங்க கைது பண்ணி கூட கொண்டு போய்க்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 15,000 பேர் வச்சுக்க ரவுண்டாக ஒரு 15,000 பேர் இருப்பாங்க. இப்போது அவங்க கண்ணுக்கு எப்படின்னா, இப்போது அவங்கெல்லாம் டெரரிஸ்ட். அந்த அப்பாவி மக்கள்லாம் டெரரிஸ்ட். எங்களோட நியாயம் பார்த்தீங்களா? இவங்க ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நாடு இல்லை சொல்லிட்டு அங்கே அழிஞ்சிக்கிட்டு, நாடோடிகளாக அடிச்சுக்கிட்டு, எந்த நாடும் சேர்க்காமல் எல்லாரும் அடித்து விரட்டினாங்க. எங்களோட செயலுக்காக தான். ஓகே.